ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவாராக. It is a wonderful opportunity for every one of us. God has given us the health and strength to gather in His place and worship His precious name. Amen. இந்த புதிய வருடத்திலும் 2026 ஃபஸ்ட்டு சண்டேயில் நாம் கேதர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடியால் கர்த்தருக்கே நாம் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போமாக. லாஸ்ட் மந்த் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பர்த்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஆவியானவராக நம்மிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. Today let's meditate on the title of Jesus is the Word. Jesus is the Word. இயேசுவே வார்த்தை. இயேசுவே நம்முடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். Please turn with me. Gospel according to John, chapter 1, verse 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory of the only begotten of the Father, full of grace and full of truth, full of grace and truth. The word became flesh and lived among us. அந்த வார்த்தை மாம்சமாகி, இங்கே யோவான் எழுதும்போது எழுதுகிறார், ஒரு வார்த்தையை குறித்து எழுதுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த வார்த்தை? இயேசு என்கிறதான வார்த்தை. இயேசு என்கிறதான வார்த்தை நமக்குள்ளாக வாசம் பண்ணி அது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இயேசு என்ற வார்த்தை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. His name is Word. அவர் இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். 1வது வசனத்திலே வாசிக்கும் போது யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே காணப்பட்டது. ஆதியிலே காணப்பட்ட வார்த்தை, ஆதியிலே காணப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தையானது தேவனோடே கூட இருந்தது. அவரே இதே ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தார் என்று நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். அல்ல, அவர் என்றென்றைக்குமாக எப்பொழுதும் நம்மோடு கூட நமக்குள்ளாக உங்களுக்குள்ளாக உங்கள் இருதயத்துக்குள்ளாக அவர் வார்த்தையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி? வார்த்தையினாலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதத்திலே கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவியினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய சாயலாக தேவனுடைய சரீரமாக காணப்படுகிற அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஜீசஸ் இஸ் த வேர்ட்.
வேர்ட். அவர் வார்த்தையாக உங்களுக்குள்ளாக வார்த்தையை கொடுத்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is our living word. அவர் ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. He is not a dead word. He is not a past word. He is the living word. He is the present word. இன்றைக்கும் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறார். He is the living word. அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே சாப்டர்ல 4வது வசனத்தில் பாருங்கள். 4வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. In him was life and the life was the light of men. அவருக்குள் காணப்பட்ட ஜீவன் தான் நமக்கு ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே ஜீவ ஒளியாக காணப்படுகிறார். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. Therefore I say he is the living word. அவர் நமக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். He is the living word is dwelling in your life. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. யோவான் இதை எழுதும்போது இயேசுவானவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட் மாதிரி அல்ல, புதிய ஏற்பாட்டிலே அவர் ஒரு ஜீவனை கொண்டு வந்து நமக்கு ஜீவனை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அவர் தந்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். We need to understand this. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். How can we explanation, how can we understand this? நான் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? வேத வசனம் சொல்கிறது, 1வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே காணப்பட்டது. இது ஜீவனுள்ள வார்த்தையானது ஆதி முதலாய் காணப்பட்டதாய் காணப்படுகிறது. நிருப பகுதியில் இதே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது இதை எழுதுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆமென், ஆமென். தேங்க்யூ. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். நாம் தேவனால் பிறக்க வேண்டுமானால், தேவனிடத்தில் பிறந்திருக்க வேண்டுமானால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனால் பிறக்க வேண்டும். அவரால் பிறப்பதற்கு இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டுமானால் நாம் தேவனால் இயேசுவை நாம் அறிய வேண்டும், இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே தேவனாகிய கர்த்தர், இயேசுவே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இதை சாப்டர்ல 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை சாட்சியாய் காணப்படுகிறது.
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாய் இருக்கிறான். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. த லிவிங் வேர்ட் நமக்குள்ளாக வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக, உங்கள் இருதயத்துக்குள்ளாக அதை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ஜீவன் தருகிறவராய் இருக்கிறார், ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். வேத வசனம் இதை குறித்து தான் நமக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது இந்த அதிகாரம் நமக்கு தருகிறதா இருக்கிறது. இட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸிலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸை அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நான் அவரை கண்டேன், அந்த வார்த்தையை கண்டேன், அந்த வார்த்தை எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து எழுதுகிறார். ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 1 verses 1 இருந்து வாசிக்கும் போது இங்கே யோவான் அருமையாக எழுதுகிறார். அவரை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து, யோவானை குறித்து எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற இந்த லிவிங் வேர்ட், இந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுவோடு கூட டிராவல் பண்ணினவர்கள் தான், இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த இந்த யோவான் இவர்தான் எழுதுகிறார், நாங்கள் ஆதி முதல் கண்டோம், ஆதி முதல் இவைகளை கேட்டோம், எங்கள் கண்களினாலே நாங்கள் பார்த்தோம், எங்கள் காதுகளினாலே கேட்டோம், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரே ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறார். த்ரூ தயர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவத்தின் நிமித்தமாக சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறார், அவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார், அவருக்குள் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இட் இஸ் த ஐ விட்னஸ். வேதத்தின் சாட்சி அல்ல, அவர்கள் கண்ட சாட்சியாய் காணப்படுகிறது. அவர்கள் கண்கள் கண்ட சாட்சி, அவர்கள் கைகள் தொட்டு பார்த்த சாட்சியாய் காணப்படுகிறது. யோவான் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரும் தன்னுடைய சாட்சியை குறித்து எழுதுகிறார். பேதுருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கலாம். 2 Peter chapter 1 verse 16 இருந்து வாசிக்கும் போது இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 16வது செகண்ட் பார்ட்ல இருந்து ஒரு வாசியுங்கள். 2 Peter ஆமேன். தேங்க்யூ வெரி மச். அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய வருகையும் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். verse 17 வாசிக்கும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற மகா சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் சகல கனத்தையும் மகிமையும் பெற்றபோது நாங்கள் அவரோடு கூட அந்த பரிசுத்த பர்வதத்திலே வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற அதே சம்பவத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். வானத்திலிருந்து புறப்பட்டு வந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவருக்கே சகல மகிமையும் செலுத்துகிறேன் என்று ஜீவ வார்த்தையை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வானம் திறக்கப்பட ஆவியானவர் சொல்லப்படுகிற இந்த லிவிங் வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. Now I have a question. Do you believe our Lord Jesus Christ? Do you believe the living word? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறாரா? உங்களுடைய இருதயத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? யோவான் சாட்சி கொடுக்கிறார், பேதுரு சாட்சி கொடுக்கிறார், வேதம் சாட்சி சொல்லுகிறது. He is the living word. What is your testimony? உங்களுடைய சாட்சி என்னவாய் காணப்படுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே சீசர்கள் நடு ஜாமத்திலே படகிலே கலிலேயா கடலிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். புயல் ஓங்கி அடிக்கிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள். நடு ஜாமத்திலே இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அவர் கடலின் மேல் நடந்து வருகிற போது அவர்கள் பயந்தார்கள், கலங்குகிறார்கள். இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார்கள், பயப்பட வேண்டாம், do not be afraid, I am என்று சொல்கிறார், நானே என்று சொல்லுகிறார். அவரே ஆனால் நான் இந்த கடலில் நடந்து வரட்டும் என்று பேதுரு சொல்லுகிறான். அப்பொழுது இறங்கி நடந்து வா என்று பேதுருவை இயேசு அழைக்கிறார். அவர் நடந்து வருகிற போது, கடலிலே நடந்து வரபோது பலத்த காற்று நிமித்தமாக பயப்படுகிறான், கலங்குகிறான். இயேசு அவனுடைய கையை பிடித்து சொல்லுகிறார், நீ ஏன் அவிசுவாசித்தாய்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறார். அவர்கள் கரைக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார்கள், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மேத்யூ சாப்டர் 14 verse 33 வாசிக்கும் போது, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட். நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். இந்த சாட்சி நமக்கும் இன்றைக்கு தேவையாய் காணப்படுகிறது. He is the living word. He is the living God. இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எப்போ ஏற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க, விடுதலை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். He is the living God. அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக நமக்கு காணப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஜீவனுள்ளவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, சகலத்தையும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். Because we can call him, he is the creative word. அவர் நம்முடைய living word மாத்திரமல்ல, is not only the living word but he is also the creative word. சிருஷ்டிகளின் வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு எல்லா காரியங்களும் அடங்குகிறதாய் காணப்படுகிறது. சகலமும் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. First John chapter 1 verse 3 வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. உலகத்திலே உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எந்த காரியமாயிருந்தாலும் சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. லாஸ்ட் நியூ இயர்ல நாம் மெடிடேட் பண்ணோம், he is our El Shaddai. El Shaddai means he is the creator of God. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஒன்றுமில்லாதிருக்கையிலே அவைகளை உருவாக்குகிறவர், ஒன்றுமில்லாதிருந்து அவைகளிலிருந்து உருவாக்குகிறவர் தான் El Shaddai. He is the சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். He is the almighty God ஆய் காணப்படுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்து யோவான் எழுதுகிறார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. We believe that. இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து தான் எபிரேயர்ல எழுதும் போது, எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, what is our faith? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. நாம் எதை விசுவாசிக்கிறோம்? உலகங்கள் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிற இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம்
தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை, அவருடைய ஒரே வார்த்தையினால், தேவனுடைய ஒரே வார்த்தையினால், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு, அந்த வார்த்தைக்கு சகல அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. He is our creative word. சகலத்தையும் சிருஷ்டிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். By faith we understand that the worlds were formed or framed by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் உருவாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெற வேண்டுமானால், ஒரு அதிசயம் நடைபெற வேண்டுமானால், அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக சகலமும் அடங்கி காணப்படுகிறதாய் இருக்கிறது. அவரே சகலத்தையும் நமக்காக செய்தவராய் காணப்படுகிறது. சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இதை பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். 2 பீட்டர் 3வது அதிகாரம் 3rd chapter verses 4 to 9 வாசிக்கும்போது, 2 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆமீன். தேங்க்யூ. 7வது வசனத்தில் பாருங்கள், 7ல் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டது. இனிமேல் வரப்போகிற இந்த செகண்ட் கம்மிங்கை குறித்து சொல்லப்படும். இப்பொழுதும் இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு பக்தியில்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த உலகமும் இந்த பூமியும் காக்கப்பட்டு வருகிறது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தைக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லப்படுகிற வேளையிலே அந்த பூமி எந்த வார்த்தையினால் உலகம் உருவாக்கப்பட்டதோ அந்த வார்த்தையினாலே இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமதித்து கொண்டிருக்கிறார். சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தவர் தாமதமாய் இருக்கிறார். 9வது வசனத்தில் பாருங்கள், அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார்? எதற்காக வருகை தாமதமாயிருக்கிறது? ஏன் இயேசு கிறிஸ்துடைய வருகை செகண்ட் கம்மிங் தாமதமாய் கொண்டிருக்கிறது? ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் தேவ பக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும். எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவிலே வர வேண்டும். எல்லா மனுஷரும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக, மிகுந்த பொறுமை உள்ளவர்களாக நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை தாமதமாய் இருக்கிறது என்றால் நீங்களும் நான்களும் பொறுமையோடு கூட நாம் இதற்கு காத்திருக்கிறோம் என்றால் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது எழுதுகிறார். சாப்டர் 19 verse 13 வாசிக்கும் போது, the creative word will cleanse you. இந்த சிருஷ்டிகளின் தேவனாகிய வார்த்தையானது உங்களை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். இரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர்களாய் வஸ்திரத்தை தரித்திருந்தார்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து தான், மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறார், இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை எனப்படுவே. இந்த வார்த்தையானது, அவருடைய நாமமானது தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வருகையிலும் காணப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. சிலுவையிலே தொங்கின அவர் நமக்காக சிந்தின இரத்தமானது இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியுமாய் காணப்படுகிறது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமமானது அது உண்மை உள்ளதாய் காணப்படும். அவருடைய நாமமானது நம்மை சுத்திகரிக்கிற உண்மையுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தையானது, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையானது, சகலத்தையும் சிருஷ்டிக்கிற தேவனுடைய வார்த்தையானது பிசாசுகளை துரத்துகிற வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிசாசுகளை துரத்த முடியும், அந்தகாரத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே அவருக்கு எதிராக வந்த இந்த பிசாசினுடைய ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை அவர் ஒரே வார்த்தையினாலே அவர் துரத்துகிறவராயிருக்கிறார். ஒரு அருமையான சம்பவம் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒரு அருமையான சம்பவம் வருகிறது. ஒரு பிசாசை தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாக துரத்துகிறார் என்பதை குறித்து நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் காணப்பட்ட போது ஜெப ஆலயத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவிகள் பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், இயேசு ஐயரே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டு கொட்டான். தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிசாசுகளும் தேவனை அறிந்து வைத்திருந்தது. பிசாசுகள் தேவனை அறிந்திருந்தது. பிசாசுகள் தேவனை பார்த்தபோது, இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணின போது இயேசு கிறிஸ்து அதை பேச ஒட்டாதபடிக்கு அதை அதட்டினார். verse 35ல, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாமல் அவனை விட்டு போய்விட்டது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒன் வேர்ட், அவருடைய ஒரே வார்த்தை, த கிரியேட்டிவ் வேர்ட், சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை, உங்களையும் மண்ணையும் ஆட்கொள்ளுகிற இந்த சிருஷ்டிகளின் வார்த்தை, சகலத்தை உருவாக்கப்படின இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே, ஒரே வார்த்தையினாலே அவனை அதட்டினார். அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளதாய் காணப்பட்டது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. அந்த வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். Today also God has given us the same authority, same power. You can drive out all the evil spirit. You can drive out all the demon possessions. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் துரத்த முடியும், பிசாசுகளை துரத்த வேண்டும். கர்த்தர் இந்த அதிகாரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வல்லமையை அவர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிறார். Because he has the creative word. அவரிடத்திலே ஜீவனுள்ள சிருஷ்டியின் வார்த்தை காணப்படுகிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிசாசை துரத்த முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை, சிருஷ்டிகளின் வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். He is the living word. He is the creative word. Not only he is a prophetic word. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். He lived in the world as a prophet. அவர் தீர்க்க தரிசியாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் இந்த வார்த்தை, ஒரே வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்துவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதே போல உங்களுடைய ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவதற்கு அவர் எல்லா வல்லமையும் உடையவராய் இருக்கிறார். Because he has given us a prophetic word. தீர்க்க தரிசன வார்த்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எம்மாவூருக்கு சென்ற சீசர்கள் மிகுந்த கவலையோடு கூட, பாரத்தோடு கூட அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு என்ற தீர்க்கதரிசி ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்.
3.5 வருஷம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார், அநேகரை சொஸ்தமாக்கினார். அவர் வல்லமையுடையவராய் காணப்பட்டார், தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். ஆனாலும் அவரை கொலை செய்து விட்டார்கள். அவர் மரித்து போய்விட்டார். கவலையோடு கூட சென்றிருந்தார்கள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? The book of Luke chapter 24 verse 19 வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். Luke chapter 24 verse 19. அவர் எவைகளை என்றார், அதற்கு அவர்கள் நாசனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆமென். அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கையிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். இயேசு கிறிஸ்தை தான் சொல்லுகிறார்கள். அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். The same prophet is in our midst. The வல்லமையுள்ள தீர்க்கதரிசி இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து கவலையோடு கூட இருக்கலாம். இந்த தீர்க்கதரிசியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருந்தார், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார் என்று இந்த சீசர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களோடு கூட நடந்து வருகிறார். இந்த தீர்க்கதரிசியானவர், இந்த வல்லமையுள்ள தீர்க்கதரிசியானவர் இந்த சீஷர்களோடு கூட 7 மைல் தொலைவில் உள்ள எருசலேமுக்கு 7 மைல் தொலைவில் இந்த எம்மாவூருக்கு நேராக இரவு வேளையில, சாயங்கால வேளையில் அவர்களோடு கூட பேசிக்கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார். He is the prophet. அவர்தான் தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்பதை அறியாதவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போது, அப்பத்தை பெட்கையில அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவரை கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள், தீர்க்கதரிசியை கண்டார்கள். நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தருகிறவராய் இருக்கிறார். இந்த 2010-26 தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால் அது தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் காணப்படும், அவருடைய வார்த்தையாய் காணப்படும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால், உறுதியாக அந்த வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால், இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீதியின் பாதையிலே அவர் வழி நடத்துவார். நீதியின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படும், வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அவருடைய வஸ்திரத்திலே தைக்கப்பட்ட இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படும். அவர் உங்களுக்கு நீதி உள்ளவர்களாக உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை டைரக்ட் வேர்டாய் காணப்படும். அது மாறுபடுகிற வார்த்தை அல்ல, அது டைரக்ட் வேர்டாக நேரடியான வார்த்தையாய் காணப்படும். எல்லா வாக்கு தத்தங்களும் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. வாசியுங்கள் யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனம். யோவான் 4:50 வாசிக்கும் போது இங்கே வசனம் சொல்லி, இட் இஸ் த டைரக்ட் வேர்ட். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை, அந்த லிவிங் வேர்டை, the prophetic வேர்டை நம்பி சென்றான். அதே மணி அளவிலே, அதே 7ஆம் மணி வேளையிலே அவனுடைய குமாரன் சொஸ்தமாக்கப்பட்டான். ராஜாவாகிய மனுஷன் மிகுந்த அங்கலாய்ப்போடு கூட இயேசு கிறிஸ்துவே வருகிறான். ஐயோ, என் மகன் வியாதியாய் காணப்படுகிறான் என்று சொல்லலாம். 7ஆம் மணி வேளையிலே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லலாம், நீ போகலாம். It is a prophetic word. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நீ குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்ன அதே வார்த்தையில, அந்த டைரக்ட் தீர்க்க தரிசனத்திலே அவன் சுஸ்தமாக்கப்பட்டான், அவன் குணமாக்கப்பட்டான். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிற வேளையில அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. His word is a definite word. அது தீர்க்கமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது, அது மாறாத ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்னொரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்க்
மார்க் எழுதின சுவிசேஷம் 8 வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். தம்முடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பேதுரு அவரை கடிந்து கொள்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய மரணத்தை குறித்து, தாம் பட போகிற பாடுகளை, வேதனைகளை குறித்து பிரதான ஆசாரியர் மூப்பராலும் தான் சம்பவிக்க போகிற, தமக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8 மார்க் எழுதின சுவிசேஷம் 9 மார்க் எழுதின சுவிசேஷம் 10 இந்த 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு கூட எருசலேமிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பாடுபட போகிறேன், உங்களுக்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக நான் சிலுவையிலே தொங்க போகிறேன் என்பதை குறித்து அவர் தாராளமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே சென்றார். That is the definite word. அது தீர்க்கமான வார்த்தை. நான் பாடுபட போகிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய வார்த்தைகளை அவர் அனுப்பி, தம்முடைய வார்த்தைகளை நிமித்தமாக இந்த உலகத்தை உருவாக்கினவராயிருக்கிறார். சகலமும் அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்குறதாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் இதை எழுதுகிறார். 147 சங்கீதத்திலே 18 வசனத்திலே, God sent out his word and melts them. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறவராயிருக்கிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடுகிறதாய் காணப்படுகிறது. His living word brings to us close communication with Jesus Christ. His creative word creates the impossible things in your life. His prophetic word promises to you shall be fulfilled. அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையானது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி இந்த வருடத்திலே உங்களுக்கு சத்தியத்தை கற்றுத்தருகிறதாய் காணப்படும். மாத்திரமல்ல, his word will heal you. அவருடைய வார்த்தை உங்களை குணமாக்குறதாய் இருக்கிறது. God sent his word and heal you. God sent his word and he will comfort you. God sent his word and he will comfort you. கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. Even before this, starting this new year 2026, his word, let the word of God go before us. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு அற்புதங்களை, உங்களுக்கு அடையாளங்களை, உங்களுக்கு அதிசயங்களை காணப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. His word is a living word. His word is a creative word. And his word is a prophetic word. Let the word of the Lord always implanted in your heart. Amen. Glory to God. God bless you all. Let's all stand and submit ourselves.